வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட்டு நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இன்றைக்கி காலையிலே மீன் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. வறுக்கிறதுக்கு ஒரு மீன், குழம்பு வந்து வைக்கிறதுக்கு ஒரு மீன் அப்படின்ற மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காற்று ரொம்ப அடிக்குதா, ரெண்டுத்துக்குமே ஒரே மீனாக வாங்கியாச்சு. இது மீன் பார்த்திங்கன்னா ஊளி மீன். இது வஞ்சரம் போயிட்டோம்னா ரொம்ப செலவாயிடும். அதனால் வஞ்சரம் மாதிரியே இருக்கிற ஊளி மீன் வாங்கி அதேமாரி ரெடி பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் மீன் முள் வந்து கம்மியாக தான் இருக்கும். குழம்பு வாசனை செம்மையாக இருக்குது. முள் அதுக்குள்ளே இறங்கி கொடுத்தியா மீன் முள் குழம்புல பார்த்து சாப்பிட்ணும். ஓகே, இங்கே வந்து சைடிஷ் வந்து அதிகமாக்கல. மீன் குழம்பு, மீன் வறுவல், அவிச்ச முட்டை, ஆம்லேட்டு. சாப்பாடும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேணா திருப்பி வாங்கிக்கலாம். ஓகே, சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் இருக்கும். நாங்கள் ஒரு 2 வாரம்னு வச்சுக்கோங்க வீடியோ போட முடியல. ஏன்னா போன வாரம் போட்டிருக்கலாம், வாரம் ஒரு வீடியோ போட முடியும் அப்படின்னு சொன்னோம். போன வாரம் வந்து சிவராத்திரி உங்களுக்கே தெரியும், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் போன வாரம் வீடியோ போட முடியல. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். டைம் கிடைக்கும்போது தான் இந்த மாதிரி வீடியோ போட முடியும். ரொம்ப நாளாச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு. பிச்சு வறுட்டேன். பரவாயில்லப்பா, மீன் முள் அவ்வளோ இல்லை. இது வஞ்சரம் மாதிரி மதியத்தில் மட்டும்தான் இருக்கும். சென்ட்ரல் இருக்கணும். ஊளி மீனா இது பேர் வேற என்னமோ வேறு சொன்னாங்க. அது என்னன்னு தெரில, வீடியோவில் பார்த்தேங்க. நல்லா இருக்கு. குழம்பு வேறு லெவல்டா, செம்மையாக இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி மீன் வாங்கி கொடுக்கலாம். ரேட்டு கம்மி தான், முள்ளும் அவ்வளோ இல்லை. ஒவ்வொரு முள் இருக்குது உள்ளே, பார்த்து சாப்பிடுங்க. குட்டி குட்டி முள் இருக்குது.
குழம்பு மீன் வந்துருக்கப்பா. குழம்பு மீனா சூப்பராக இருந்திருக்கு. நான் சாப்பிட்டேனே 2 மீன் காலேஜ் போகிறேன். சாஃப்டாக இருக்குல்ல அப்படின்னு. மீனாலே சாப்பிட்டா தான் இருக்கும். ஆனால் இது ஒரு மாதிரி அப்படியே எண்ணெய் பொரிக்கிறப்பவே அப்படியே விலைக்கு விடுது. நல்லா இருக்கும். எண்ணெயில் பொரிக்கும் உடஞ்சிச்சுல. எனக்கு தான் வந்து சொல்லுங்க, அப்படியே வச்சுக்கோங்க, உடையாமல் எடுத்துருக்கேன். நான் தாண்டா சொன்னேன். நல்லா இருக்கா வந்து வறுத்தது. இந்த மீனை பார்த்துட்டே முட்டையை விட்டுட்டேன் பார்த்தியா இன்னைக்கு. இப்போ சாப்பிட்டேன். முட்டை ஆம்லேட்ல மறந்துட்டேன். வெஜ்ஜா இருந்தா விளையாண்டு முட்டை ஆம்லேட் உள்ள போயிருக்கோம். டிஃப்ரெண்டா வச்சேன் குழம்பு. நல்லா இருக்குப்பா, குழம்பு சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுவா சின்ன கிண்ணத்தில். இந்த மாதிரி குழம்பு வச்சா தான் சோறு கொண்டாங்குது. ஓகே. என்ன பண்ணீங்க? முட்டை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன். களியில தான் சாப்பிடுவேன். முள்ளு இருக்கான்னு பிணைஞ்சு பார்க்குறேன். இந்த களி சாப்பிட்றப்பா கிள்ளி இப்படி இப்படி நல்லா மஸ்கி 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 அளவுக்கு முடிஞ்சுவாங்க. இந்த டவலுங்க டவல் எடுக்காமல் உட்காந்துட்டேன் ஒரு ஆர்வத்தில். வஞ்சர மீன் வாங்கவே முடியாது நம்மளால். 1500 1600. அதான் 100 ரூபா கம்மியாக சொல்லிட்டேன். 1/4 கிலோவே 400 ரூபா. 1/4 கிலோ 2 பீஸ் தானே இருக்கும். அதெல்லாம் பணக்காரங்க சாப்பிட்றது வஞ்சர மீன். சாப்பிடும். அது ஒரு நாளைக்கு வாங்கி டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான் எப்படி இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு வஞ்சர மீன் நான் சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஊரில் நிறைய சேர்ந்து மீனெல்லாம் இது சாப்பிட்ருக்கேன். நான் நெய் மீன் சாப்பிட்ருக்கேன், வஞ்சர மீன் சாப்பிட்ருக்கேன். அந்த பெரிய பெரிய மீன் சொல்கிறல அந்த மீனையும் சாப்பிட்ருக்கேன். நானும் சாப்பிட்ருக்கேன் ஃபங்க்ஷனில். அது ஃபங்க்ஷனில் தான் போடுவாங்க. பெரிய பெரிய மீனாக இருக்கும். எலும்பு இல்லை ஒன்றும் இல்லை, இது மீனா இல்லை கறியா அப்படின்ற மாதிரி யோசனை தோணும். ஒரு எலும்புக்கும் இருக்காது, முள்ளே இருக்காது. ஆனால் மீன் மாதிரி சாஃப்டாக இருக்கும். மீன் தான் அது பெரிய பெரிய மீனுக்கு அப்படி தான் இருக்கும் போல், கறியே இல்லாமல் முள்ளே இல்லாமல்.
நம்ம சைக்கிள் இருக்குதுன்னு உள்ளே போயிருந்தா ம் இங்கேருந்து பார்த்தா சைக்கிள் தெரியல சரிதா தெரியல. உள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க வேலை பண்ணி. ம் நான் சைக்கிள் நோக்கி வச்சுட்டு அதான் சொன்னேன் டெவலப் தரணும். கார சாதம் சாப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் காரம் தூக்கல ஒரு என்ன ஆனால் அந்த பற்றியா சருன்னு உள்ள போச்சா முள்ளே இல்லை தெரியும். அவ்வளோதான் கொஞ்சம் இல்லைங்கிற அதுக்குள்ள எடுத்து சாப்பிடுங்க. அதான் பார்த்து இந்த அளவு பொறுமை சாப்பிடணும். நான் மீன் முள் இருந்தாலும் நல்லா கடிச்சு முள்ளெல்லாம் மென்று சாப்பிடுவேன். அவசரப்பட்டுன்னா இந்த மாதிரி உள்ளது. பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோ, மொத்தமாக வாயில் போட்டு நல்லா மென்று நீங்கிடுவேன். 2 மணிக்கு கூடிய 3 மணிக்கு கூடிய சாப்பாடு செஞ்சுட்டேன். 11 மணிக்கு கூட்டு நீ வேகமாக சமைச்சிட்ட. இல்லை கேள்வி கேட்டீங்க. நீ பயங்கரமாக நாள் தான். 1:30 மணினா 2 மணிலேருந்து சாப்பாடு அப்படின்னீங்க. எவ்வளோ ஜல்தி செஞ்சுட்டேன். நீ பெரிய ஆள்ப்பா. எவ்வளோ பெரிய ஆளு. இந்த பில்டிங் தான் ஆகிட்டுருப்பேனா திறமையில பெரிய ஆளுங்க. ஹைட்டு நீ குட்டச்சி தான். இப்போ அதில் நான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. இவர் மட்டும் அப்படியே லைட் கம்பர் பாதி உட்காராக்கும். ஆமாம், நான் 5.75 அடி இருக்கேன். லைட் கம்பத்தில் பார்த்துருந்தியா? அது 10 அடி தானே லைட் கம்பம். 10-11 அடி இருக்கும். நீ 6 அடி இருக்கியா? 5.75 இருக்க. 6 அடியெலாம் இல்லை பண்ண. என்னோட கொஞ்சம் தாங்க ஹைட்டு. அதுக்கே ரொம்ப இது பண்ணிக்கிறாரு. கரெக்டாக தான் இருக்கு. உனக்கு ஷோல்டர் வரைக்கும் வரேண்ணா. பின்ன அதெல்லாம் ஒரு குள்ளமோ அவ்வளோ இருந்தால் தான் சரியா இருக்கும். நீ ஹைட்டா அப்படியே எனக்கு கொஞ்சமாக ஹைட்டா இருக்கும். அவ்வளோதான். அது சொல்லி சமாளிச்சுக்கிற நீ தான். சும்மா கருத்தோ அப்படிதான் இல்லை. நான் உனக்கு கரெக்டாக தான் இருக்கேன். நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க. ஒரு 1/2 அடி இருப்பேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 4 அடி 4.25 அடி தான் இருப்பேன். 1/2 அடியா? இப்போ என்ன இப்போ நான் தான் அவ்வளோ குள்ளமா இல்லை. நான் ரொம்ப ஹைட்டாக தானே இருக்கேன். குள்ளம் சொல்கிறாங்க. இந்த ஏப்பத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாரம் தான் வீடியோ போடுறோம். ஒரு வாரம் வீடியோ போடல. ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 12 நாள் ஆச்சு. 14 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு செல்லக்குடி. முள் எடுத்து சாப்பிடணும்லப்பா. அங்கே போய் முள்ளே இல்லாத மீன் அதில் எவ்வளோ முள் இருப்பார். ஒரு வஞ்சரம் மீன் வாங்கினேன் சாப்பிட பார்ப்போம். அதில் சென்டரில் மட்டும்தான் இருக்கும். எலும்பு மாதிரி போடலாம். அங்கே இருந்துச்சு 1600 ரூபா சொன்னாங்க. பாதி கட் பண்ணி யாரும் வாங்கிட்டு இருக்காங்க வரல. ஏன்னா 1/2 கேஜி வாங்கியிருக்காங்க. அது ஒரு மீன் ஒரு 2 கேஜி 3 கேஜி உள்ள நினைக்குது. பெரிய பெரிய மீன் இல்லை. குழம்பு போட்ட முறை விட பொரிச்சு மீன் எனக்கு பிடிக்கும். எல்லாருமே அது அப்படிதான். இது வந்து ஒரு நாள் வச்சு சாப்பிடணும். குழம்பு போட்ட மீன் அது டேஸ்ட் இருக்கும். ஊரும்ல குழம்பு நைட் வச்சு காலையில் சாப்பிடணும். மீன் குழம்புலாம் அப்படியா? ஆமாம், நைட்டில் வச்சிருந்தோம். காலையில் இட்லியோ தோசையோ இல்லை சாப்பாடோ ஏதோ ஒன்று சுடு செஞ்சுட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு ஒரு டேஸ்டாக இருக்கும் குழம்பு. ஒரு நாள் அது ஊர் நாங்கள் சொல்லுவாங்க அந்த மீன் குழம்புல. நைட்டுக்கு இட்லி வச்சிருவோம். சாப்பிடு ஃபஸ்ட்டு. இட்லி தோசைக்கு போயிட்டேன். சூப்பராக இருக்கும் பாரு. உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆள் தான். அப்பா சாப்பிட
பண்ணுறது. நைட்டுக்கு இட்லி வேணும் எனக்கு. சரிப்பா, செஞ்சு தர சாப்பிடு. கிரைண்டர் வாங்கினாலும் தோசை இட்லிலாம் போடணும். மாவெல்லாம் வாங்கவும் முடியல வெளியில். ஒரு கப்பு வாங்கினா ஒரு டைம் கூட பத்த மாட்டேங்குது. இன்னும் ஒரு 10 இட்லி ஊற்றலாம், 20 இட்லி ஊற்றலாம் ஒரு கப்பு மாவில், அவ்வளோதான் வருது. நீ நல்லா திங்கிறாக்கா 2 கப்பு மாவு வாங்கணும். இட்லி தோசை அதெல்லாம் சாஃப்டாக இருக்கா, கப்பு கப்பு முழுக்க. சரி, சூடாக நைட்டு செஞ்சு தர சாப்பிட்டு இட்லி, அதுதான். குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு நான் கும்பலை செய்யறப்ப எல்லாம் சொதிக்கிறேன். அதுதான் ஏன் தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் 2 பேருங்க நீட்டாக சமைச்சிடலாம், நிறைய பேருக்குன்னா சொதப்பிடுவேன். ஒரு காரமோ இல்லை உப்பு ஏதாவது ஒன்று போல பண்ணிடுறேன். அது யூஸ்வல் தான், எல்லாரும் நடக்கிறதா. ஆனால் ஒரு 10 பேர் சமைச்சிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான்வெஜ்னா டக்குன்னு பண்ணிடுறேன். வெஜ்ஜுனால லேட் ஆகுது, நான்வெஜ்னா சீக்கிரமே முடிஞ்சுது. வேற எனக்கு இந்த வறுவல், மீன் குழம்பு, முட்டை வச்சுக்கிறது, ஆம்லெட் போட்டு அதெல்லாம் முடிச்சிடுவேன். மட்டன் முடிஞ்சு வச்சுருவேன். இந்த வெஜ் ஐட்டம் தான் காய்கறிலாம் கட் பண்ணி ஒரு காயாக பொரியல் பண்ணணும். இத்தனை காய் அது வேலைப்படுத்தான். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்க. இங்கே வரைக்கும் சாப்பிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் அட்டகாசமாக செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மீன் குழம்பு. லைட்டாக காரமாக, ரொம்ப அதிகமாக இல்லை. அடுத்தடுத்து சாப்பிட நல்லாயிருக்கு. மீன் வறுவலுமே செம்ம. அது கொஞ்சமாக பட்டி சாப்பிடும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். பாய்.